நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இலங்கையிலே அடிபட்டால் இந்தியாவுக்கு கண்ணீர் வரும் என்று, அதே போல இந்தியாவில் அடிபட்டால் இலங்கை கண்ணீர் வரும் என்று சொல்லுவார்கள். எமக்குள்ள இந்த பிரச்சனையும் ஏன் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியாது என்பதுதான். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தினார் என்பது பொய்யான கட்டுக்கதை. ஆசியாவிலே சிறந்த நூலகம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அந்த நூலகத்தை எரித்தவர் யார்? திட்டம் தீட்டியவர் தான் அந்த ரணில் விக்ரமசிங்கே. ₹1,67,00,000 அரசு நிதியை செலவு செய்த குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு இனத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல. அவர் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சம அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தேசிய கட்சியில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடமாகாணத்தில் மொத்தம் 6 பேர். வணக்கம் நேயர்களே, நக்கீரனுடைய இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணல்ல நம்மோட இணைஞ்சிருக்கிறவர் இலங்கை அமைச்சர் திருமுகு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை பார்க்க வர்றதுக்கு தயாராகிட்டு வர சமயத்தில் சார், இலங்கையிலிருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதாவது இலங்கையை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தி இப்போ இன்னைக்கு மதியம் வந்தது. அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிற இந்த பேட்டியை, அந்த செய்தியை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன காரணத்திற்காக அவர் கைது பண்ணப்பட்டதா பார்க்குறீங்க? முதலாவதாக நான் விசேடமாக நக்கீரன் உங்களுடைய பத்திரிகை ஒரு நீண்ட ஒரு வாசகன். நாங்கள் இலங்கையில் இருந்த காலத்திலே நிறைய வாசிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த நக்கீரன் பத்திரிகையினுடைய அதனுடைய வருகின்ற கட்டுரைகளை நாங்கள் மிகவும் ஆர்வமாக நாங்கள் வாசிப்போம். அன்று இலங்கையிலே ஒரு அனைவராலும் வாசிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாக நக்கீரன் காணப்படுகின்றது. நீங்கள் கேட்டது போல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது கைதாகிய செய்தியை உலகம் பூராகவும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையிலே தற்பொழுது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாற்றம், தவறு செய்தவர்கள் அனைவருக்கும் தண்டனை, அதில் பாரபட்சம் கிடையாது, சட்டம் அனைவருக்கும் சமனான கொள்கையை தற்பொழுது இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு ஜனாதிபதியும் கைது செய்யப்படவில்லை. முதல் முறையாக ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. தவறு செய்ததற்காக விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்திலே நீதிமன்ற விசாரணையிலே அது உண்மைகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம். சார், அவர் மீது இருந்த குற்றம் என்ன? விசேடமாக நினைக்கிறேன் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி ஊழல், பல்வேறு அதே போல பட்டலாந்த, அதாவது ஒரு வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்கே. 88-89 காலப்பகுதியிலே இளைஞர்களை வதைத்து கொன்று குவித்த அந்த செயல்பாட்டுகளுக்கும் அந்த பொறுப்பாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. எனவே தற்பொழுது அதற்கூட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அந்த விசாரணை அறிக்கை அண்மையிலே பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, அதாவது தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு, அதாவது இவர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு இவர் தனிப்பட்ட விஜயத்திற்காக அரசு நிதியை பயன்படுத்துகிறார். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ₹1,67,00,000 இலங்கை பெறுமதியான பணத்தை, அரச பணத்தை செலவு செய்திருக்கிற குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார், நீங்கள் சொன்னது போல ரணில் விக்ரமசிங்கே மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இலங்கையை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக பெரிய போராட்டம் இலங்கையில் வெடிச்சும் போது அப்போ இருந்த அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவியில் இறங்கி அவரோட அந்த ஆட்சி என்பது கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் விக்ரமசிங்கே அதிபராக வரார். அவர் வந்ததுக்கு அப்புறம் 2 ஆண்டுகளை பொருளாதாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு. அவரோட ஆட்சி இறக்கிட்டு தான் உங்களோட கட்சி அனுரகுமார திசாநாயக்க அதிபராக வந்திருக்கார். அவரோட கைது ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டாலும், அவரோட கைது என்பது அரசியல் பழிவாங்கலா சொல்றாங்களே சார். உங்களோட கட்சி அரசியல் காரணமாக கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இலங்கை மக்கள் அதை வரவேற்கிறாங்க. இன்னைக்கு இலங்கை மக்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கே கைதை ஒரு சந்தோஷமாக எதிர்பார்க்க, அதாவது சட்டம் என்பது அனைவருக்கும் சமன் என்று நிரூபித்தமைக்காக இன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது மக்களுக்கு அதிகளவான மதிப்பு மரியாதையும் தற்பொழுது குறைத்து வருகிறது. உண்மையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை
நிமிர்த்தினார் என்பது பொய்யான கட்டுக்கதை. வெளிநாட்டுக்கு கட்ட வேண்டிய கடனை கட்டாமல் மேலும் வெளிநாட்டிலிருந்து கடனை வாங்கி கொண்டு இருக்க நிலைமையை சமாளித்து கொண்டு போனாரே தவிர அவர் பொருளாதாரத்திலே பெரிய ஒரு மீட்சியை அவர் பெற்றுக் கொடுக்கவில்லை. அக்காலகட்டத்திலும் இவர்கள் அவ்வாறான அசாதாரண சூழல் காலகட்டத்திலும் இவர்கள் ஊழல்களை தான் மேற்கொண்டிருந்தார்கள் நாட்டிலே. சார், இப்போ தமிழ்நாடு இலங்கை இந்த 2 பகுதிகளுக்கான வரலாறு என்பது ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு. ஸோ நீங்கள் இலங்கை அமைச்சராக இருக்கிற சமயத்தில் தமிழக அரசியலை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்களா? இங்கே நடக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நடிகர் விஜய் எல்லாம் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மையிலே இப்போ நாங்கள் வந்தப்போ இந்திய வம்சவழி இங்கேருந்து சார்னா இன்றைக்கு 222 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லப்பட்ட மக்கள் கூட்டத்திலிருந்து தான் நான் அமைச்சராக வந்திருக்கிறேன். நாங்கள் ஆரம்ப காலத்தொட்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையான தொப்புள் கூட உறவு காணப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் அங்கே பாதிப்பு இருக்கிறது. விசேடமாக தென்னிந்தியாவுக்கும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான கலை கலாச்சார உறவு என்பது ஒரு பிணைப்பு போன்றது, ஒரு சிறந்த ஒரு தொடர்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ் சினிமாவை நாங்கள் பார்க்கிறோம், அதே போல் தமிழகத்தினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனூடாக தமிழகத்தினுடைய செய்திகளை, அரசியல் சூழலை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனவே நேற்றைய தினம் விஜயனுடைய அந்த கூட்டத்தையும் நாங்கள் செய்தியிலே பார்த்தோம். இப்போ அதை பற்றி பேசும்போது சார், நீங்கள் ஒரு மலைவாழ் தமிழர்னு அடையாளப்படுத்திட்டீங்க இல்லையா? ஸோ மலைவாழ் தமிழர்களோட பங்களிப்பு என்பது இலங்கை பொருளாதாரத்தில் பெருவாரியாக பங்களிப்பை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் 200 ஆண்டுகளாக அவங்க வந்து இலங்கையில் வந்து தொடர்ந்து அவங்க குடும்பம் ஜென்ரேஷனாக தொடர்ந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தேயிலை தோட்டம் முழுக்கவே வந்து அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலையும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலையும் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை என்பது எப்படி உயர்ந்திருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அவங்களுக்கு அடிப்படை உரிமையே இன்னும் கொடுக்கப்படலை. வீட்டு வசதி ஆகட்டும், அப்புறம் நில வசதி, கல்வி உரிமை, இந்த உரிமைகள் எல்லாமே தொடர்ந்து அவங்களுக்கு மறுக்கப்பட்டே வருது. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்ந்து இலங்கை பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு கொடுத்துட்டே வராங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிற சமயத்தில் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது பார்க்குறீங்க சார்? உண்மையில் மலைவாழ் அல்ல, மலையக தமிழர்கள் என்று தான் சரியான ஒரு பதம் என்று நினைக்கிறேன். மலைவாழ் என்றால் அது வேறு விதமான ஒரு பொருளை குறிக்கிறது. எனவே நாங்கள் மலையக தமிழ் மக்கள் என்பதுதான் சரியான ஒரு பதம். முன்பு அதை வெவ்வேறாக அழைத்தார்கள். இலங்கை அரசாங்கம் தற்போது அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாங்கள் அந்த மக்களுக்கு மலையக தமிழ் மக்கள் என்ற ஒரு அந்தஸ்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு சமூகத்தை அழைப்பதே அந்த சமூகத்துக்கு கௌரவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். எனவே நாங்கள் முதலாவது அந்த கௌரவத்தினை எமது அரசாங்கம் அந்த மலையக தமிழ் மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். உண்மையில் இலங்கை நாட்டினுடைய முதுகெலும்பாக காணப்பட்ட அந்த பொருளாதாரத்துக்கு தூணாக இருந்தவர்கள் இந்த மலையக தமிழ் மக்கள். அக்காலத்திலே வெள்ளையின் ஆட்சி காலத்திலே இலங்கையிலிருந்து தேயிலை, ரப்பர் இதெல்லாம் ஏற்றுமை செய்தனூடாகத்தான் இலங்கைக்கு அதிகமான வருமானம் கிடைத்தது. அதன் பின்பு சுதந்திரம் பெற்ற இன்று வரை அந்த நாட்டிலே இந்த தேயிலை, ரப்பர் ஏற்றுமதிக்கு இன்று தூணாக இருப்பவர்கள் இந்த மலையக தமிழ் மக்கள். எனவே நாட்டினுடைய வருமானத்தை பெற்றுக் கொடுத்தாலும் கூட அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கடந்த கால அரசாங்கத்தினால் உயர்த்தப்படவில்லை. அந்த மக்களுடைய சம்பளம், அதே போல் அவருடைய நில உரிமை, அவருடைய வீட்டு பிரச்சனை, கல்வி, சுகாதாரம் இவ்வாறான துறையை மேம்படுத்துவது கடந்த கால ஆட்சியாளர்கள் தவறியிருக்கிறார்கள். அதே போல் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகள் கூட அவர்களின் வாக்கை மாத்திரம்தான் பார்த்தார்கள் ஒழிய அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவில்லை. செய்தார்கள், யாரும் எதுவும் செய்யவில்லை என்று கூறவில்லை, செய்தார்கள். ஆனால் காத்திரமாக உண்மையான பிரச்சனைகள் தீர்த்தார்கள் என்றால் இல்லை. எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஹெட்டன் பிரகடனம் மூலமாக இந்த மலையக தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான எங்களுடைய கொள்கை விளக்கத்திலே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கிறோம். எனவே அதன் பயனாக தற்பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அதன் முதற்கட்டமாக நாங்கள் அந்த மக்களுக்கு முகவரியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிற செயல்பாடு ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல் இந்திய அரசாங்கம் மலையக தமிழ் மக்களுக்காக 10,000 வீட்டு திட்டத்தை வழங்கியிருந்தார்கள். அந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த துறைக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன். எனவே மிக விரைவிலே அந்த 10,000 வீட்டு திட்டமும் அந்த மக்களுக்கு சென்றடையும். மிகுதி உள்ள மக்களுக்கு காணி உரிமையை நாங்கள் வழங்க இருக்கிறோம்.
அதே போல் அங்கே மலையகத்திலே கிட்டத்தட்ட 1,65,000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு அந்த நில உரிமையை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் கல்வித்துறை, சுகாதாரத்துறையிலே அந்த மக்களுக்கு வாய்ப்புகளையும் அதற்கான வசதிகளையும் மேம்படுத்தி ஒரு உயர்ந்த ஒரு சமூக மட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை நாங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். சார், மலையக தமிழர் பற்றி பேசும்போது சார் ஒரு ஆர்டிகல் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அதாவது கடந்த ஆண்டு எழுதப்பட்ட அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா, நூவர எலியா பட்டுல்லா அப்படின்ற பகுதிகளில் தான் வந்து அவங்க அதிகமாக வசிக்கிறதாகவும், அதில் வந்து மலையக தமிழர்கள் அவங்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசர்ட்டியை வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா எதனோ ஒரு தேவையில்லாத பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலையே போயிடும் அப்படின்ற அச்சத்தில் வந்து அங்கே இருக்கிற தமிழர்களாக இருக்கிறதா ஒரு ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வந்து அவங்க தொடர்ந்து பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க, சம்பள உயர்வு என்பதே இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பதே இல்லை, கல்வி உரிமையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சார். இல்லை, நீங்கள் சொன்னது நுவரெலியா, பதுளை இந்த 2 மாவட்டங்களும் அங்கு மலையக தமிழர்கள் செறிந்து வாழ்கின்றார்கள், அதிகமாக வாழ்கின்றார்கள். நீங்கள் கூறியது ஆரம்ப காலத்திலே, அதாவது நீங்கள் இந்த பரதேசி படத்திலே கூறியிருப்பார்கள் அந்த சம்பவங்களை, அது அங்கும் பொருந்தும். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்று அவ்வாறான அடிமைத்தனம் அங்கு இல்லை. அந்த அடிமைத்தனத்தை பொறுத்து கொள்ளவும் மக்கள் மாட்டார்கள். இன்று அதை விட்டு விளைகின்ற இளைஞர் யுவதிகள் இன்று ஒரு நல்ல ஒரு சமூக நிலைக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். அந்த அடிமையில் இருந்தாலும் கூட சில தோட்ட நிர்வாகம், அந்த தோட்ட நிர்வாகம் இன்னும் கெடுபிடிகளையும் அந்த மக்களுக்கு உரிமைகளையும் கொடுக்க மறுக்கிறது. அந்த மக்களுக்கு அவர்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே தனக்கான ஒரு குடியிருப்பை அமைத்து கொள்ள முடியாது, தனது தேவைக்காக ஒரு வீட்டை கட்டி முடியாது என்ற கெடுபிடி காணப்படுகிறது. நாங்கள் தற்பொழுது அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். எனவே நான் நினைக்கிறேன், மலையக தமிழ் மக்களுக்கு நில உரிமை வழங்கியவுடன் இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்கப்படும். சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மாகாணம், அங்கே வந்து அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த 13வது சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்தணும். இது வரைக்கும் அமல்படுத்தாதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதனால் அமல்படுத்த முடியலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது சார். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திசநாயக்க அரசாங்கமும் அதை வந்து அமல்படுத்துறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா முன்னாடியே திசநாயக்க வந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டதாக பல செய்திகள்லாம் பார்த்தோம் நம்ம. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ திசநாயக்க அரசாங்கம் வந்து தமிழர்களோட அடிப்படை உரிமை, அதாவது இன்னும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ராஜபக்சே ஆட்சியில் இருந்த மாதிரி வந்து அவங்கள சுற்றி ராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நில உரிமை மறுக்கப்படுது, வீடுகள் வந்து இடிக்கப்படுது, அவங்களோட வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து அங்கே இடிக்கப்பட்டு புத்த மடாலயமாக மாற்றப்படுதுன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் பார்த்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 13வது சட்டத்திட்டம் அமல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடிப்படை வாழ்வியல் உரிமைகளுக்கு அளிக்கும் விதமாக திசநாயக்க அரசாங்கம் வந்து எப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க சார்? உண்மையிலே நீங்கள் கூறியது, அதாவது சில ஊடகங்கள் தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை சிங்கள மக்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்தியலை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் முதல் கூறினீர்கள் ரணில் விக்ரமசிங்கே. உங்களுக்கு தெரியும், ஆசியாவிலே சிறந்த நூலகம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. ஆசியாவில் சிறந்த நூலகம். அந்த நூலகத்தை எரித்தவர் யார்? அந்த நூலகம் எரிக்கப்பட்டுகின்ற பொழுது அதுக்கு திட்டம் தீட்டியவர் தான் அந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். சற்று யோசித்து பாருங்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் யார் என்று. எனவே சில கருத்தியல், சில ஊடகங்கள் இன்று உண்மை நிலைமை மறைத்து ஒரு மேற்கத்திய அரசியலை புகுத்துவதற்காக இவ்வாறான போலியான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இலங்கை என்பது தமிழ், சிங்கள, முஸ்லீம் 3 இன மக்களையும் கொண்ட ஒரு நாடு. இன்று இலங்கையில் மிகப்பெரிய கட்சியாக இன்று சிங்கள மக்களினுடைய பெரும் ஆதரவு பெற்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி, தமிழ் மக்களுடைய அதிக ஆதரவு பெற்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி, முஸ்லீம் மக்களுடைய அதிக ஆதரவு பெற்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி. அதாவது அனைத்து மக்களும் இன்று அதிக பெரும்பான்மையாக இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அரசை தெரிவு செய்திருக்கிறார்கள். தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு இனத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல. அவர் அனைத்து மதங்களையும், அனைத்து இனங்களையும், அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதில் ஒரு சிறந்த உதாரணத்தை நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 10க்கும் 15,000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் வருவார்கள் இங்கே இந்தியாவிற்கு, கேரளா மாநிலத்துக்கு. எனவே கடந்த 50 வருடங்களாக அந்த சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்ற கோரி பல்வேறுபட்ட தலைவர்கள், அரசியல் கட்சியினர் முயற்சிகள் மேற்கொண்டார்கள். இருந்தாலும் அது அந்த அமைச்சரவை அனுமதிக்காக வருகின்ற பொழுது
அங்கே இருக்கிற சில இனவாத கட்சிகள் அல்லது இனவாதிகள் அதற்கு எதிராக முட்டுக்கட்டையை போட்டு வந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே அவர்கள் கோரிக்கை விடுத்து சில மாதங்களிலே அனுரா எங்களுடைய அரசாங்கம் அதுக்கு அனுமதி அளித்து இலங்கையில் உள்ள சகல இந்துக்களுக்கும் அது மாதிரி உலகத்தில் உள்ள இந்துக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறது. இன்று உலகத்திலே பாராட்டை அந்த விடயம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிகின்றது அனுரா அரசாங்கம் என்பது தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் அனைவருக்கும் பொதுவாக சமனான நேசிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம். அதே போல் நீங்கள் 13ஆம் சீர்திருத்தத்தை பற்றி கேட்டிருந்தீர்கள். நிச்சயம் இந்த மாகாண சபை முறை தற்பொழுது அரசாங்க சட்டத்தில் இருக்கின்றது. எனவே கடந்த கால நாங்கள் அல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த விடாது இவர்கள் அவ்வாறு நிறுத்தி வைத்தார்கள். நாங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதன் பின்பு பாராளுமன்ற தேர்தல், அண்மையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், தொடர்ச்சியாக குறுகிய காலத்திலே 3 தேர்தலை நாங்கள் சந்தித்து விட்டோம். இனிமேல் உடனடியாக அடுத்த தேர்தலை நாங்கள் வைக்க முடியாது. நாட்டிலே பொருளாதாரம் நாங்கள் மிக விரைவிலே நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் நடத்துவோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு மாகாண சபை முறைமை முழுமையான தீர்வு இல்லை என்பதை அன்று விடுதலை புலிகளே சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாகாண சபை முறைமை 13ஆம் சீர்திருத்தம் என்பது தமிழருடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு இல்லை என்பதை தான் கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதையும் தாண்டி அந்த தமிழ் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தீர்வினை, அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் நிச்சயம் செயல்படும். சார், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், திசநாயக்க அரசாங்கமும் ராஜபக்ச அரசாங்கமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வடக்கு மாகாணத்தில் வந்து தமிழின தலைவருக்கு ஆதரவாக பேசும்போது இந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழே வந்து ஒரு 49 நபர்களை ஒரு ஆண்டில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 49 பேர் வந்து அதிகப்படியாக தமிழ் மக்களும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. ஸோ இதன் மூலியமாகவே வந்து திசநாயக்க அரசாங்கமும் ராஜபக்ச அரசாங்கமும் ஒன்று தான். எங்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட வந்து எல்லா அரசாங்கமே ஒன்றா தான் நடந்துக்கிறாங்க, எங்களுக்கு வந்து உரிமையை கொடுக்க மாட்டுறாங்க, ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து பேசினா இந்த மாதிரி சட்டத்துக்கு கீழ் கைது பண்ணிடுறாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டு அங்கே எழுதிருக்குல்ல சார்? அதாவது தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய அரசாங்கத்தில் தான் இந்த சுதந்திரமாக இன்று அந்த அதாவது போரிலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூட்ட சம்பவம் இன்று கொழும்பிலே நடக்கிறது. எல்லா இடங்களிலும் அது செய்கிறது. அதுக்கு நாங்கள் அரசாங்கம் எவ்விதமான இடையூறும் ஏற்படுத்தவில்லை. நாட்டிலே சட்டம் இருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சட்டத்துறையிலே அரசு நிர்வாகத்தை நேரடியாக நாங்கள் தலையிடுவது கிடையாது. தனித்துறை நீதித்துறை. அந்த நீதித்துறை தற்போது இருக்கின்ற சட்டத்துக்கு யாராவது எதிராக செயல்படுவார்களால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். எங்களை பொறுத்தவரை, தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அதற்கு அந்த எண்ணத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே மிக விரைவிலே அந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம். திசநாயக அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு அந்த அரசியல் ரெப்ரசன்டேஷன்ல எந்த அளவுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க சார்? எத்தனை தமிழர்கள் இப்போ கேபினெட்ல இருக்காங்க? உண்மையிலே இதுவரை இல்ல அரசாங்கத்திலே அதிகூடிய தமிழர்கள், முஸ்லீம்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றது இந்த அரசாங்கத்திலே. ஒரு தேசிய கட்சியில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடமாகாணத்திலே மொத்தம் 6 பேர். இன்றைக்கு மலையகத்திலும் சரி, முஸ்லீம் பிரதேச சரி, மிகப்பெரிய வாய்ப்பினை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வழங்கியது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அதே போல் இந்த அமைச்சரவையிலே இந்த தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பல்ல, அது நாங்களே எங்களுக்கு உரிமை. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது ஒரு இனத்துக்கோ ஒரு இனத்துக்கு சொந்தமான கட்சி கிடையாது. இந்த 3 இனத்துக்கும் சொந்தமான கட்சி. இன்று இலங்கையில் இருக்கிறது இன ரீதியான கட்சிகள். தமிழருக்கு ஒரு கட்சி இருக்கிறது, சிங்களவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது. ஆனால் இந்த 3 இனத்துக்குமான ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இன்று உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ மலையக தமிழர்கள் வந்து இந்த அதிகமாக அகதிகளாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களே சார், இலங்கையிலிருந்து வராங்க, தமிழ்நாட்டில் வந்து இங்கே அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போது சில பேர் வந்து இங்கேருந்து மீண்டும் இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க, இல்லை இங்கேயே வந்து தங்குகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு இன்னும் வந்து ஆவணங்கள் சரியாக கொடுக்கப்படல இலங்கை அரசிட்டு இருந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை வந்து எப்படி சார் நாங்கள் ஏற்கனவே ஒரு சட்டத்தை நாங்கள் இயற்றி இருந்திருக்கிறோம். அதாவது இலங்கையிலிருந்து அந்த காலத்திலே போர் நடைபெற்ற சூழலிலே இங்கு வந்து அகதிகள் இருந்த மக்களுக்கு. எனவே நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் அதை ஒரு ஆராய்ந்து
அந்த மக்கள் விரும்பும் பட்சத்திலே, அதாவது இங்கே இருக்கிற மக்கள் விரும்பும் பட்சத்திலே அவர்கள் அந்த நாட்டுக்கு இலங்கைக்கு வந்து குடியேறுவதிலே எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதற்கான சட்ட திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக அந்த மக்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை நிச்சயம் ஏற்படுத்தும் என்ற ஒரு 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 விருப்பம் எமது அரசுக்கு இருக்கிறது. ஆனால் ஆவணங்கள் எல்லாம் அடிப்படை ஆவணங்களை கொடுக்க மாட்டுறாங்க. அதனால தான் வந்து எங்களால் இங்கே வந்து தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறோம். அதுதான் இது தொடர்பாக நாங்கள் பேசுவோம். இது தொடர்பாக நாங்கள் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் இது தொடர்பாக பேசி அந்த மக்களுக்கு சாதகமான தீர்மானத்தை நிச்சயம் எடுப்பாங்க. சார், இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இந்தியா இலங்கை பிரச்சனைக்கு நடுவில் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்ந்து இப்போ எழுப்பப்பட்டுருது. சமீப காலங்களில் இந்திய அரசியலேயே வந்து கச்சத்தீவு என்பது ஒரு பெரிய விவகாரமாக பேசப்பட்டிருக்க சமயத்தில் இதில் உங்களுடைய திசநாயக அரசோடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, கச்சத்தீவு என்பது அதாவது ஒப்பந்தத்தின் மூலமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு நாடு இன்னொரு நாடு போரிட்டோ அல்லது சண்டையிட்டோ பெற்றுக்கொண்டது அல்ல. ஒரு நாடு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அது வழங்கப்பட்டது. எனவே நினைக்கிது இது வந்து காலத்திலே இருந்த அரசாங்கங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அப்பொழுது இந்தியா அரசாங்கம் அந்த செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டது. இது தொடரப்பட்ட இந்த அரசாங்கம் அது எங்களுடைய அரசாங்கம் காலத்தில் பெற்றுக்கொண்டது அல்ல. எனவே அது தற்பொழுது இலங்கைக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் சார், இப்போ அந்த ஒப்பந்தத்தின்படி வந்து தமிழக மீனவர்கள் அங்கே வந்து அந்த தீவில் மீன் பிடிக்கலாம், மீன் வலைகளை காய வச்சுக்கலாம், அப்புறம் தேவாலயத்துக்கு கூட போகிறதுக்கு ஒப்பந்தத்தில் உரிமை இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து அந்த தீவை இப்போ நெருங்கும் போது தொடர்ந்து அங்கே வந்து கைது செய்யப்படுறாங்க, படகுகளை வந்து பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கப்படுதில்லை சார். அந்த ஒப்பந்தத்தின்படி உங்களோட அரசாங்கம் செயல்படுது அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் இருக்க உரிமை வந்து தமிழருக்கு கொடுக்கணும் இல்லையா? இதிலிருந்து கொடூரமான தண்டனை என்பது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கொடூரமான தண்டனை என்பது ஒரு நீதி சட்டத்துக்கு வெளியிலே கொடுக்கப்படுறது இந்த கொடூரமான தண்டனை. அவங்களுக்கு அந்த சட்ட உதவிகள் எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு ஓராண்டு ஜெயில் தண்டனை கொடுத்து, அதுதான் அது என்ன, அது நாங்கள் அந்த பிரச்சனை இவ்வாறு பார்க்க வேண்டும். அதாவது கடல்சார் சட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது. இந்த கடல் வளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கடல் வளத்தை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த கடல் பாலைவனமாக மாறுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். எனவே உலகத்தில் எந்த மூலையிலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை நாங்கள் ஊக்குவிக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் அனைவரும் எதிராக வேண்டும். ஏன்னா இந்த சூழலை நேசிக்கிற, கடல் வளத்தை நேசிக்கிற நாங்கள் எல்லோரும் அந்த பக்கம் நிற்க வேண்டும். தடை செய்யப்பட்ட அந்த முறையை கையாளக்கூடாது. எனவே அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டமும் இருக்கிறது. இந்தியா அரசாங்கத்துக்கும் சட்டம் இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்துக்கும் சட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டம் இருக்கிறது. அதே போல் சர்வதேச பொதுவான சட்டங்கள் இருக்கின்றது. அதை மீறுகின்ற பொழுது இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய அரசாங்கம் தன் சட்டத்தை செய்யும். அதே போல் இந்தியா மீனவர்களுக்கும் இலங்கை அரசாங்கம் அந்த சட்டத்தை செய்கின்றது. இரண்டு பக்கமும் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இரண்டு பக்கம் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த பிரச்சனையை எனது பார்வையிலே, அதாவது அங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்களும் தமிழர்கள், இங்கு தென்பகுதியில் இருந்து செல்பவர்களும் தமிழர்கள். எனவே சட்டத்தையும் தாண்டி எங்களுக்குள் இருக்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவு மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான முறையிலே இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும். மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். இந்த மீனவர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் நடக்க வேண்டும். ஒரு சகோதரத்துவத்துடன் ஒரு தொப்புள் கொடி உறவாகத்தான் இதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமே ஒழிய சட்டத்தாலும் அல்லது இதாலும் அந்த தீர்வை நாங்கள் எட்ட முடியாது. சார், அந்த பேச்சுவார்த்தையின் மூலிமா அந்த முடிவு வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? அதில் வந்து முதற்படியே வந்து அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதை கொடுத்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்கள் பார்க்கலையா? அதான் சொல்கிறேன். அதாவது பேச்சுவார்த்தை மூலமாக இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அதே போல் மீனவர்களும் பேசி இந்த ஒவ்வொரு பிரச்சனையாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பேசி தீர்வை காணப்பட வேண்டிய விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ உங்களோட அரசாங்கம் தொடர்ந்து எந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க சார்? நாங்கள் எங்களுடைய மீனவத்துறை அமைச்சராகவும் ஒரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு தமிழராக இருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளே இருக்கிறார்கள். இந்தியா அண்மையிலே இந்தியாவுடைய அரசாங்கமும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இது திறந்த மனதுடன் இந்த விடயத்திலே
நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வினை பெற்றுக் கொடுப்பது நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். என்றைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் இதுதான் தீர்வு என்று அல்ல, ஒரு சுமூகமான முறையிலே இதை. ஏனென்றால் இலங்கையும் இந்தியா என்பது ஒரு நெருங்கிய நட்பு நாடுகள் என்று சொல்லுவார்கள். இலங்கையிலே அடிபட்டால் இந்தியாவுக்கு கண்ணீர் வரும் என்று, அதே போல் இந்தியாவில் அடிபட்டால் இலங்கைக்கு கண்ணீர் வரும் என்று சொல்லுவார்கள். அவ்வளோ ஒரு உறவான நாடுகள். எமக்குள்ள இந்த பிரச்சனையும் ஏன் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியாது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சார், இப்போ தமிழர்கள் பற்றி பேசும்போதும் சரி, மலையக தமிழர்கள் பற்றி பேசும்போதும் சரி, இவங்களோட வாழ்க்கை முறைகளை முன்னேற்றத்திற்கு இந்திய அரசு எப்படிலாம் இலங்கை அரசுக்கு பங்களிப்பாக இருக்குது, இல்லை இலங்கை அரசு திட்டங்கள் என்ன வச்சுருக்காங்க? இல்லை, உண்மையில் நாங்கள் விசேடமாக இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றியை கூற வேண்டும். எமது நாடு பொருளாதாரத்தின் பாதிப்படைகின்ற பொழுது எமக்கு முதல் ஓடி உதவி செய்த உதவிக்கரம் நீட்டியது இந்தியா. அதே போல் மலையக தமிழ் மக்களுக்கும் 10,000 வீட்டு திட்டத்தை, ஒரு புறம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் 50,000 வீட்டு திட்டத்தை முதல் அறிவித்திருந்தார்கள். அதன் பின்பு மலையக மக்களுக்காகவும் 10,000 வீட்டு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் மலையக மக்களுக்கு ஏனைய திட்டங்களுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் அங்குள்ள மலையக மாணவர்களுக்கு உயர்கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்திய அரசாங்கம் வாய்ப்புகளை வழங்குகிறது. நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எனவே ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்வது, இன்றைய உலகத்திலே ஒரு மாறி வருகிற ஒரு வல்லரசாகவும் ஒரு பொருளாதாரத்திலே சிறப்பான நாடாகவும் இந்தியா இருக்கிறது. எனவே நாங்கள் இந்திய அரசனுடைய உதவிகள், ஒத்தாசை, ஒரு நட்புறவு என்றும் இலங்கைக்கு தேவை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது சார், ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கொரோனாவோட சேர்த்து இலங்கை பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட சமயத்தில் பெரும் போராட்டம்லாம் வெடிச்சது நாங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருந்தோம். அப்படி இருந்த சமயத்தில் இப்போ என்னென்ன வகைகளில் பொருளாதாரம் மேம்பட்டுருக்கிறதா பார்க்குறீங்க? இந்திய நரேந்திர மோடி அரசுக்கும் திசநாயக அரசுக்கும் எப்படிலாம் உறவுகள் மேம்பட்டுருக்கிறது பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இப்பொழுது வீண் விரயம் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஊழல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட இலங்கையை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்தில் சிறந்த ஒரு சுற்றுலா மையமாக மாறி வருகிறது. அதிகமான இந்தியர்களும் இன்று இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்று உலக நாடுகளுடைய உலகத்தில் உள்ள மக்கள் இன்று இலங்கையை நோக்கி கூர்மையாக கவனித்து இலங்கைக்கு சுற்றுலா வருகிறார்கள். இதனூடாக அதிகளவான வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் முதலீடுகள் இன்று யுத்தம் நிறைவடைந்த ஒரு அமைதியான ஒரு சூழலிலே இன்று உலக நாடுகளுடைய முதலீட்டாளர்கள் என்று எங்கள் நாட்டுக்கு முதலீடு செய்கிறார்கள். எனவே இன்று பொருளாதாரம் வளர்ச்சி பெற்று வருகிறது. எனவே இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் நெருங்கிய உறவு, எந்த அரசாங்கங்கள் மாறலாம், யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த அரசாங்கம் மாறினாலும் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்பயும் சிறப்பாக இருக்கும். சீனாவோட ஆதிக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா இலங்கை உறவு என்பது எப்பவுமே உறுதியாக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ சர்வதேச அரசியலை நாங்கள் நோக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு நாடை சார்ந்து இருக்க முடியாது. இன்றைய உலகத்தில் எல்லாமே இன்றைக்கி பல நாடுகள், பல போட்டிகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு முகாமை செய்து ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் போக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லா நாடுகளுடன் நட்பாக நாங்கள் இருக்கிறோம். சார், இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு திசநாயக அரசோட பிரதிநிதியாக ஒரு இலங்கை அமைச்சராக தமிழர்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறீங்க? வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் தமிழர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க சார்? நிச்சயம் நான் ஏற்கனவே கூறியது போல் இலங்கையில் இருக்கிற எங்கள் தோழர், அதாவது இன்றைக்கி சாதாரண ஒரு குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று நாட்டிலே ஜனாதிபதி ஆயிருக்கிறார். முதல் தேர்தலிலே, அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே 3% பெற்றவர் அடுத்து அதே தேர்தலிலே ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு நேர்மையான ஒரு தலைவர் இன்னைக்கு இலங்கையில் இருக்கிறார். தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைத்து மதங்களையும் நேசிக்கிற ஒரு தலைவர் இலங்கையிலே இருக்கிறார். எனவே அந்த அரசாங்கத்திலே ஒரு மலையக மக்கள் சார்பாக அந்த நாட்டில் சிங்கள மக்கள் அதிகமாக வாக்களித்தும் என்னை ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இன்றைக்கி நான் அதில் ஒரு அமைச்சராக இருக்கிறேன். எனவே நிச்சயமாக மிக விரைவிலே இலங்கை தேசம் ஒரு பொருளாதாரத்திலே ஒரு சிறப்பான நாடாக மிளிரும். அந்நேரத்திலே
அந்த பொருளாதாரத்தினுடைய நன்மைகளை இங்கே நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் அனைவரும் அதை அனுபவிப்பார்கள். விசேடமாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எமது அரசாங்கம் அந்த பிரச்சனைகளை தீர்வுகளை நிச்சயமாக நாங்கள் ஒரு சகோதரத்துவத்துடன் அந்த பிரச்சனையை நாங்கள் அணுகி அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் வழங்குவோம். இந்த சிறப்பு நேர்காணலில் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.